பேரூராட்சியில் பொது இடத்தில் மீன் கழிவை கொட்டிய வாகனத்தை பிடித்து அபராதம் விதித்த பேரூராட்சி அதிகாரிகள். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மக்கும் குப்பை, மக்கா குப்பை தரம் பிரித்தல் செய்யப்படுகிறது. பொது கழிப்பிடம் பராமரிப்பு மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பொது சுகாதார பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் பேரூராட்சி செயல் அலுவலர் பாஸ்கரன் தலைமையில் இறைச்சி கடை உரிமையாளர்களை அழைத்து இறைச்சி கழிவுகளை பொது இடங்களில் கொட்டக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பொது இடத்தில் மீன் இறைச்சியை கொட்டுவதாக பேரூராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் ராஜ்குமாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று மீன் இறைச்சியை பொது இடத்தில் கொட்டிய டெம்போவை பறிமுதல் செய்து பேரூராட்சி நிர்வாகத்தில் ஒப்படைத்தார். தொடர்ந்து பொது இடத்தில் மீன் இறைச்சியை கொட்டியதற்காக பேரூராட்சி நிர்வாகம் அபராதம் வசூலிக்கும் என கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சிங்கப்பெருமாள் கோவிலில் பாட்டாளி தொழிற்சங்க கொடியேற்றி சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அழைப்பிதழ் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செங்கல்பட்டு அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் சத்யா தலைமையில் சிங்கப்பெருமாள் கோவில், விஐபி நகர், திருத்தேரி, பாரேரி, மகேந்திரா சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் பாட்டாளி தொழிற்சங்க ஆட்டோ நிறுத்தத்தில் சித்திரை முழுநிலவு மாநாட்டு அழைப்பிதழ் வழங்கி பாட்டாளி தொழிற்சங்க கொடியினை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் பாட்டாளி தொழிற்சங்க கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் வெயிலின் தாக்கத்தால் தர்பூசணி, மோர் மற்றும் அன்னதானம் வழங்கி பாட்டாளி தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சிங்கப்பெருமாள் கோவில், விஐபி நகர், பாரேரி, மகேந்திரா சிட்டி, திருத்தேரி உள்ளிட்ட ஆட்டோ நிறுத்தங்களில் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாத், பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் சரவணன், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன், லாரி உரிமையாளர் சங்க மாநில செய்தி தொடர்பாளர் கணேஷ், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, கிளை பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வெயிலின் சூட்டை தணிக்கும் விதமாக மோர், தர்பூசணி, அன்னதானம், குளிர்பானம் ஆகியவற்றை வழங்கினர். கொஞ்சம் இந்த பக்கம் அண்ணா ஃபைனான்ஸ் குறவே கிடையாதுப்பா. ரொம்ப முக்கியம். ஒரு நாள் விட்டு மறுநாள் போடுங்க. ஒரு நாள் ஆட்டோ ஓடலுங்க, நான் லீவ் போட்டதுனால மறுநாள் சேர்த்து 50 ரூபா போடுங்க. அதில் மட்டும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு வேளை பட்டி அதெல்லாம் அதில் போடுங்க. அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற முக்கியம் என்று சொல்லி நீங்கள் உங்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் சார்பில் கோரிக்கை பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கிருஷ்ணன்,
சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் கிருஷ்ணகுமார், மூத்த வழக்கறிஞர் தேசிங் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கென்று தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும் எனவும், நலவாரியத்தில் வழங்கப்படும் ஓய்வூதியம் 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இஎஸ்ஐ திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இயற்கை மரண உதவித்தொகை 1,00,000 ரூபாய் வழங்கிடு என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ராஜசேகர், மாநில பொருளாளர் ஜான் விஜயகுமார், மாநில செயற்குழு தலைவர் அர்ஜுனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நமது சங்கத்துடைய மாநில 886வது ஆண்டு நாடு முழுக்க வேலை வாங்காமல் 8 மணி நேரம் வேலை செய்தார். 1880 தொழிலாளர்களுடைய தினம். தொழிலாளிக்கு ஓய்வூதியம் பெறும் தொழிலாளிக்கு அங்கே சாப்பிட வச்சு அவங்களே, அதாவது புதிய நலநிதியை மீன் விரைவு செய்யறதுக்கு பல்வேறு திட்டங்களை தீர்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சுதந்திர மாநகராட்சி காலையில் வந்த நான் நகரம் டாய்லெட், அந்த கழிப்பிட வசதி அங்கங்க ஒரு பயோ டாய்லெட் இருக்கு. இது யார் செய்ய வேண்டும்? காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து கிளை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருகிற மே 11 அன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கருநீலம், கரும்பூர், குமிழி உள்ளிட்ட கிராம பகுதி கிளைகளுக்கு சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் சித்திரை முழுநிலவு அழைப்பிதழை அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வீடு வீடாக வழங்கி அழைப்பு விடுத்தனர். இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்புமணி தம்பைகள், படை செயலாளர் பாஸ்கர், ஒன்றிய நிர்வாகிகள் உமாபதி, ஏழுமலை, ஜெயராமன், ஆறுமுகம், சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு இப்பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிளை நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த கூட்டம் எதுக்குன்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இளைஞர் பெருவிழா மகாபலிபுரத்தில் நடத்துவோம். அது ஒரு சில காரணங்களால் 12 வருஷமாக தடைப்பட்டு போச்சு. கடைசியாக 2013 நடத்தினோம். அதனால் ஒரு கிராமத்தில் இருந்தோம். கோரிக்கை எதுவும் தமிழ்நாடு அரசு வைக்கலன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே நல்லா பல்ஜில் முடியும். வாங்கடா, ஒண்ணா வாங்கடா. முன்னோ கார்டு நம்பர் நில்லு எல்லாரும். ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம். அப்படியே ஓகேண்ணா. வாங்கி ஓகேண்ணா. பழனியில் மே தின விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பழனியில் மே தின விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நலசங்கம் சார்பில் உலக தொழிலாளர்கள் தின விழா, ஊர்வலம், ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் சங்க உறுப்பினர்களுக்கு காப்பீடு திட்டம் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பின்னர் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் குடியரசு துவக்கி வைத்தார். மோட்டார் வாகன சட்டங்களை கோஷங்கள் எழுப்பியபடி திண்டுக்கல் சாலை, காந்தி மார்க்கெட், ரயில்வே சாலை அடிவாரம், சாலை பகுதிகளில் பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இருசக்கர வாகன உறுதி பாகங்கள் கண்காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. எனக்கு தெரியும், இப்போ நீங்கள்
நான் கழிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர்களும் என் நண்பர் சென்றாயன் கொடுத்தது, செந்தில் கொடுத்தது, சரவணன் கொடுத்தது, இவங்களெல்லாம் இந்த நிகழ்வுக்கு என்னை ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த நாள் வாழ்க்கை மாநில தலைவர், பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர் இருக்கிறவங்க அனைவருக்குமே நான் இந்த நன்றி. ஏன்னா எனக்கு மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர்கள் பெருவிழா மாநாடு 2025 முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாமல்லபுரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு 2025 நிகழ்ச்சி மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.